கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து உங்களோடு கூட பேச இருக்கிற தலைப்பு, கர்த்தர் மாறாதவர் ஆனால் மாற்றுகிறவர். எத்தனை பேர் நீங்கள் கடந்த ஒளிபரப்புகளை கேட்டிருக்கிறீர்கள் தெரியாது. நான் தொடர்ச்சியாக செய்து அளித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் மாறாதவர் ஆனால் நம்முடைய குறைவை நிறைவாய் மாற்றுகிறவர், நம்முடைய கசப்பை இனிமையாய் மாற்றுகிறவர் என்று சொல்லி உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கும் கூட தொடர்ந்து எவ்வாறான கசப்பான வாழ்க்கையை எவ்வாறாக அவர் மாற்றுகிற இனிமையாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை தொடர்ந்து இன்னொரு வேதாகம சம்பவத்தின் மூலமாக நான் உங்களுக்கு பகிர்ந்தளித்து அதன் மூலமாக உங்களை திடப்படுத்த விரும்புகின்றேன். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அன்றைக்கு யாத்ராவும் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம கடைசி பகுதியை நாம் வாசித்த பொழுது, மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறினது. மாறா என்றால் கசப்பு. அங்கே கர்த்தர் சிலுவை மரத்தை அந்த தண்ணீர்களை போட சொன்ன பொழுது அது மதுரமாய் மாறினது என்று பார்த்தோம். அவருடைய சூழ்நிலை மாறினது. அந்த தண்ணீர் மதுரமாய் மாறி அவர்கள் குடித்தார்கள். குடிக்க கூடுமானதாக இருந்தது. அதனுடைய பாடங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அதே போலதான் இன்றைக்கும் கூட உங்களோடு கூட ரூத்தின் சரித்திரத்தில் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த பாடங்கள் மூலமாய் நாம் கற்றுக்கொண்டு அதன்படி நாம் நடப்போமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய கசப்பான வாழ்க்கையும் மாற்றுவார். ஆமென். நாம் பார்ப்போம் ரூத்தின் புஸ்தகம், ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம். நான் முதல் 3, 4, 5 வசனங்கள் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பெயர் எலிமெலேக், அவன் மனைவியின் பெயர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்பிராத்தாராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பாள், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன், கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த இடத்துல நகோமியினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். நகோமியினுடைய கசப்பான ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். இந்த சூழ்நிலை கூட இந்த பகுதியை போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில பேருக்கு நடந்திருக்கலாம், நடந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்களும் அப்படி இருக்கலாம். அவள் எல்லாரையும் இழந்து தனித்தவளானாள். முதலாவதாக அவள் தன் கணவனை இழந்தாள். இரண்டாவதாக அவள் 2 குமாரரையும் இழந்தாள். கணவனும் இல்லை, 2 குமாரர்களும் இல்லை. தான் ஒரு விதவை, தன்னுடைய 2 மருமகள்களும் விதவைகள். என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலை பாருங்கள். ஆதரவற்ற, ஒரு ஆறுதலற்ற, சமாதானமற்ற, ஒரு எல்லாவற்றையும் முக்கியமான குடும்ப தலைவர்களை இழந்த நிலைமை அந்த 3 பெண்களுக்கும் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அந்த நிலைமை ஒரு தனிமையான நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை, எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலைமை, எல்லா நஷ்டங்களும் அடைந்துவிட்ட ஒரு கடுமையான நிலைமையில வாழ்க்கையே கசந்து போனதாக அங்கே நகோமியுடைய வாழ்க்கை நிலைமையை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுடைய உற்ற கணவனை, அன்பான கணவனையோ அல்லது மனைவியை இழந்து போயிருக்கலாம். அல்லது உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் திடீரென்று இழந்து போயிருக்கலாம். ஆபத்திலே, விபத்திலே, வியாதியிலே திடீரென்று மரணம் அடைந்து குடும்பத்திற்கு வருமானத்தை ஈட்டி தருகிற அந்த குடும்ப தலைவர்கள் நல்ல வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருந்த, தாங்கிக் கொண்டிருந்த, ஆதரவு செய்து கொண்டிருந்த அந்த பிள்ளைகள் மறைந்து போயிருக்கலாம். அப்படி மறைந்த சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையும் கசந்து போய் இனி என்ன நடக்கும், எப்படி நான் வாழ்வேன், எப்படி மீதி இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளை நான் நடத்துவேன் என்று நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். கசப்பான வாழ்க்கையாய் மாறிவிட்டதே என்று சொல்லி நீங்கள் தனித்தவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக ஒருவேளை இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட நகோமிக்களாக
நீ சகோதரனே சகோதரி யாராயிருந்தாலும் நீங்கள் இருந்தாலும் கூட கர்த்தர் சொல்லுகிறார், நான் மாறாதவர், நான் நேற்றும் இன்றும் மாறாதவர், என்றுமே மாறாதவர், ஆனால் நான் வாக்கு மாறாதவர். என்னுடைய மனம் மாறாதது. உங்களுடைய சூழ்நிலையிலே மாற்றுவேன். உங்கள் கசப்பான சூழ்நிலையை நான் இனிமையாய் மாற்றுவேன். கசப்பான சம்பவத்தை நான் இனிமையாய் மாற்றுவேன். அருமையானவர்களே, இந்த நகோமி கூட இந்த 2 மருமகளோடு கூட மறுபடியும் அந்த மோவாப் தேசத்திலிருந்து புறப்பட்டு மறுபடியும் பெத்லேகேமுக்கு, தங்கள் சொந்த ஊருக்கு, அவளுடைய நகோமியுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வந்தபொழுது அங்கே அவள் வாழ்க்கை மாறினது என்று பார்க்கிறோம். அந்த அவளோடு கூட வந்த முக்கியமாக அவளுடைய 2வது மருமகளாகிய ரூத்தினுடைய வாழ்க்கை அங்கே இனிமையாய் மாறினது. ஆசீர்வதிக்கப்பட்டாள். பாருங்கள், அவள் இயேசு கிறிஸ்துடைய அந்த ஜெனரேஷனுக்கு, அந்த தலைமுறையாக வந்த அந்த ஜெனரேஷனில், அந்த இயேசு கிறிஸ்து வந்த தலைமுறையிலே அவளும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு ஏற்றிருக்கிறாள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் வேதத்தை வாசிக்கும் பொழுது. எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் அதே நேரத்தில் நகோமியுடைய மற்ற பகுதி, அதாவது அந்த அந்த 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டிலே தனித்திருந்து வாசித்து பாருங்கள். அதிலே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நமக்கு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், அந்த பாடங்களை கற்றுக்கொண்டு அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நாம் அதன்படி செய்வோமானால், நடப்போமானால் இப்படிப்பட்ட கசப்பான வாழ்க்கை நமக்கு வராது. முதலாவதாக வராது. அப்படியே வந்தாலும் அது கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவரை தொடர்ந்து பின்பற்றும் பொழுது, தொடர்ந்து விசுவாசத்திலே நிலைத்திருக்கும் பொழுது, தொடர்ந்து நம்பிக்கொண்டிருக்கும் அவர் வாக்குத்தத்தங்களை பற்றி பிடித்து நம்பிக்கை கொள்ளும் பொழுது, அவர் நம்முடைய கசப்பான வாழ்க்கையை மாற்றி அது இனிமையாக ஆசீர்வாதமானதாக அவர் மாற்றுவார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம் 1வது வசனத்துல, ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அந்த வசனம் சொல்லுகிறது, யூதாவில் உள்ள பெத்லேகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அங்கே பார்க்கின்றோம், பெத்லேகேம் என்கிற ஊரிலிருந்து அவர்கள் புறப்பட்டு மோவாப் தேசத்துக்கு போகிறார்கள். மோவாப் என்னுடைய அர்த்தம் அங்கே பாவம் நிறைந்த, அசுத்தங்கள் நிறைந்த ஒரு இடம். அங்கு பெத்லேகேம் என்பது அதனுடைய அர்த்தம் என்ன? அது அப்பத்தின் வீடு, தேவனின் வீடு. அந்த அப்பத்தின் வீட்டை அவர்கள் விட்டு அவர்கள் பஞ்சம் வந்தது என்று சொல்லி, குறைவு ஏற்பட்டது என்று சொல்லி அவர்கள் மற்ற நாட்டுக்கு, அந்த அசுத்தமான இடத்துக்கு அவர்கள் கடந்து சென்றார்கள் என்று பார்க்கிறோம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு நம்முடைய குறைவுகள் எல்லாம் பார்த்து எப்படியாவது நம்ம உயர்ந்து விடலாம், நம்முடைய கஷ்டங்கள்லாம் நீங்கட்டுன்னு சொல்லி எதை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் போய்விடுகிறோம். எத்தனை கிறிஸ்தவர்கள் பெயர்கள் கொண்டவர்கள் இன்றைக்கு குறுக்கு வழியிலே உயர்ந்து விடலாம், குறுக்கு வழியிலே தேவைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி எத்தனை விதமான கள்ளத்தனமான காரியங்களை நாம் செய்கிறோம். எத்தனை விதமான லஞ்ச லாவண்யங்களை நாம் செய்கிறோம். எத்தனை விதமான தேவையற்ற காரியங்களில் ஈடுபடுகிறோம். அரசாங்கத்துக்கும் தேவனுக்கும் விரோதமான காரியங்களிலே நாம் பாவ காரியங்களில் ஈடுபட்டு சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி தவறான வழிகளில் நாம் சம்பாதித்து உயர்வை பெற்றுக்கொள்ளலாம், அந்தஸ்தை பெற்றுக்கொள்ளலாம், செல்வாக்கை பெற்றுக்கொள்ளலாம், தேவைகளை பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். நாம் ஆடம்பரமாய் உல்லாசமாய் மற்றவர்களைப் போல வாழலாம் என்று நினைக்கிறோம். அப்படித்தான் அவர்கள் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு கர்த்தர் எப்படியாவது நம்மை காப்பாற்றுவார் என்று சொல்லி ஒருவேளை அங்கு இருந்திருந்தால், அப்பத்தின் வீடு, அப்பம் கொடுக்கப்படுகிற வீடு அதே இடத்துல இருந்திருந்தால் ஒருவேளை கர்த்தர் அவளை ஆசீர்வதித்திருப்பார். அவர்கள் செய்த காரியம் என்ன? அப்பத்தின் வீட்டை விட்டு அவர்கள் அங்கே பாவம் நிறைந்த இடத்திற்கு கடந்து சென்றார்கள். நாமும் கூட ஒருவேளை அப்படி செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையும் அப்படி கசந்து போய்விடும். அதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சத்தியத்தை ஆண்டவர் அடியனுக்கு வெளிப்படுத்தினார். சரி, அதன் பிறகு என்ன நடந்தது? நகோமியின் புருஷன் அவன் எலிமெலேக்கு மரித்து போனான் என்று பார்க்கிறோம். சரி, ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டு விட்டது. குடும்பத்தின் பெரிய தலைவரே மரித்து போய்விட்டார். அந்த துக்கம் மறைந்து அவள் நிலைமை மறுபடியும் சீரான நிலைமையை மாறுவதற்கு முன்பதாகவே 2 குமாரர்களும் இறந்து போய்விட்டார். அந்நிய தேசத்தில் அவள் வேலை செய்ய போன போது அங்கே சஞ்சரித்து கொண்டிருந்த வேளையில விதவையான அவள் நகோமி மற்ற மருமகளையும் விதவையான கோலத்திலே பார்க்க ஏற்பட்டது. எவ்வளவு கடுமையான நிலைமை பாருங்கள். எவ்வளவு உடைந்து போயிருப்பார்கள், எவ்வளவு சோர்ந்து போயிருப்பார்கள், எவ்வளவு துக்கத்திலே, துயரத்திலே, துன்பத்திலே, வேதனையிலே, கண்ணீரிலே அவர் மூழ்கியிருப்பார்கள் பாருங்கள். எல்லாவற்றையும் இழந்தார்கள் என்று சொல்லலாம்.
வருமானத்தை ஈட்டி தருகிற அவர்களே மரித்து போனார். இனி எங்கள் வாழ்க்கை கசந்து போய்விட்டது, என்ன செய்வோம் என்று நினைத்தார்கள். ஆனால் உடனடியாக மறுபடியுமாக அவள் என்ன செய்தாள்? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவளுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டாள். ரூத்தின் சரித்திரம் 1 அதிகாரம் 6 வசனத்தை பார்க்கும்போது பாருங்க, அவள் கேள்விப்படுகிறாள். கர்த்தர் அந்த நாட்களிலே பஞ்சத்தினால நாங்கள் ஓடி வந்தோம், ஆனால் மறுபடியும் கர்த்தர் சந்தித்து தம்முடைய ஜனங்களுக்கு அவர் போஷிக்கிறார் என்றது கேள்விப்பட்டாள். அப்படியானா ஒருவேளை அவள் பொறுமையோடு காத்திருந்தாள், அங்கு விட்டு வந்திருக்கிற ஜனங்களைப் போல அவளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாள். இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கார். நமக்கும் கூட அப்படிதான். ஒருவேளை நாம ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எப்படியாவது நாமும் பழிச்சுக்கலாம்னு சொல்லி நம்ம ஓடும் பொழுது பல வாழ்க்கையில கசப்பான சம்பவங்கள் நமக்கு ஏற்படுகிறது. உடனே இதை அறிந்தவளாக அவள் என்ன செய்தாள்? அந்த மோவாப் தேசத்தை விட்டு எழுந்தாள், புறப்பட்டு தன்னுடைய சொந்த ஊராகிய தேவ ஜனங்கள் வசிக்கிற அந்த அப்பத்தின் வீடாகிய பெத்லெகேமுக்கு அவள் புறப்பட்டு செல்ல ஆரம்பித்தாள். தன் 2 மருமகளையும் அழைத்து கொண்டு செல்ல ஆரம்பித்தாள். பாருங்கள், அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கசப்பான வாழ்க்கை அடைந்து விட்டோம், சரி பாவம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து விட்டோம், இனி அதே நிலைமையிலே நாம் இருக்கணுமா? புறப்படுவோம், எழுந்து கொள்வோம். புறப்பட்டு அந்த பாவ வாழ்க்கையை உதறிவிட்டு, அந்த பாவ நிலைமையை உதறிவிட்டு, பாவமான தீமையான பழக்க வழக்கங்களை உதறிவிட்டு அங்கே அப்பத்தின் வீட்டுக்கு நாம் செல்வோம். அந்த ஜீவ அப்பமாகிய இயேசு விடத்தில் நாம் வருவோம். அந்த பாவத்தில் அடிமைத்தனத்தில், பிசாசின் அடிமைத்தனத்தில் நாம் வாழ்ந்து விட்டிருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ விட முடியாத பாவத்திலே, நீ மறைமுகமான பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அந்த பாவத்திலிருந்து நீ விடுபட்டு உதறிவிட்டு இயேசுவிடம் வா. அந்த அப்பத்தின் வீடு ஜீவ அப்பமாகிய இயேசுவிடத்தில் நீ வரும்பொழுது நிச்சயமாய் உன் வாழ்வு கசப்பான வாழ்வு அங்கே இனிமையாய் கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். சரி, அப்படியாகத்தான் நகோமி 2 மருமகளை அழைத்து கொண்டு அவள் வழி நடக்கும்பொழுது திடீரென்று அவள் சொல்லுகிறாள். 2 மருமகளையும் பார்த்து அவள் 8ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, ஐயோ நீங்க ஏன் மக்களே, நான் தான் கஷ்டப்படுறேன், நான் தான் விதவி ஆயிட்டேன், நீங்களும் விதவிகள் ஆயிட்டீங்க, எனக்கு வயசாகி போய்விட்டது, இனிமே எனக்கு கணவன் இருக்காது, நீங்க எனக்கு பிள்ளைகள் பிறந்தாலும் ஒருவேளை நான் மற்றவங்களை கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து அது வளர்ந்து அது உங்களுக்கு கொடுக்க முடியாது. அந்த நாட்களில் அப்படி செய்து கொண்டிருந்தார்கள். தங்களுடைய வீடுகளில் மற்ற குமார்கள் இருந்தால் அந்த இழந்து போன மருமகளுக்கு கட்டி வைப்பார்கள். ஆனால் அந்த நிலைமையில கூட யாருமே எனக்கு குழந்தைகள் இல்லை, எனக்கு மகன்கள் இல்லை, இனி மகன்கள் பிறக்காது, ஆகவே நீங்கள் உங்களுக்கு இஷ்ட பிரகாரம், உங்களுடைய விருப்ப பிரகாரம் நீங்கள் வேற யாரையாவது மணந்து நல்ல விதமாய் வாழுங்கள், உங்கள் வருங்காலம் ஆசீர்வதிக்கப்படட்டும், என்னை விட்டு நீங்கள் போங்கள் என்று சொல்லி அவர்கள் துரத்தாத குறையாக அவர்களை அனுப்ப நினைக்கின்றார். அவள் அனுப்புகிறாள், போங்கள் என்று சொல்லுகின்றார். அவர்கள் அந்த 2 மருமகளுடைய பெயர்கள், ஒருவர் பெயர் ஓர்பாள், 2வது பெயர் ரூத். ஓர்பாள் என்ன செய்தால் பாருங்க, அங்கே 14ஆம் வசனத்துல, ரூத் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர்கள் முதலாவது சத்தமிட்டு அதிகமாக அழுதார்கள். அங்கே அழுது கட்டிப்பிடித்து மாமியாரை பிடிச்சு அழுறாங்க. அழுதுட்டு ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள் என்று பார்க்கிறோம். முத்தமிட்டு, சரி மாமியாரே, சரி நீங்க சொல்ற பிரகாரம் நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்களோடு வந்தா ஒருவேளை கஷ்டமா இருக்கும், நிலைமை இன்னும் மோசமா இருக்கும், என்னோட வருங்காலம் இருக்காது, நான் இன்னும் இளமையான விதவியாவே இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அவள் தன்னுடைய மாமியாரை விட்டு அவள் அந்த அப்பத்தின் வீட்டுக்கு செல்லாதபடிக்கு மறுபடியும் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி விடுகிறாள் என்பதை பார்க்கிறோம். அநேகர் அப்படித்தான் அருமையானவர்களே, ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவருடைய அழைப்பை நாம் அல்லல் தட்டிவிட்டு நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய போக்கிலே நாம் ஓடி போய் விடுகிறோம். நம்முடைய வருங்காலத்தை நினைத்து நம்ம நல்லவைகளை நல்ல இடத்தை விட்டு நாம் மறுபடியும் அதே இடத்திற்கு திரும்ப செல்லுகின்றோம். ஆனால் அதே வசனத்திலே பார்க்கிறோம், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ஹல்லேலூயா! அந்த வசனம், அந்த வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்தது. என்ன தெரியுமா? அவளை விடாமல் பற்றி கொண்டாள். என்ன நீ இருக்கட்டும் என் அருமையான மாமியாரே, உன்னுடைய நிலைமை என்னவா இருக்கட்டும், நான் உங்களோடு கூட வருவேன். அங்க தொடர்ந்து பார்க்கிறோம், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். 16ஆம் வசனம், அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட நீங்க பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா! வாட் a wonderful statement. ஹல்லேலூயா! அந்த ஸ்டேட்மெண்ட் தான்
அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாச அறிக்கை நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அவருடைய விசுவாசத்தின் உறுதியை நாம் பார்க்கிறோம். அந்த உறுதியான மனதை கொண்ட ரூத்தை அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். என்னவானாலும் சரி, எது நேர்ந்தாலும் சரி, யார் எதிர்த்து வந்தாலும் சரி, என்ன நஷ்டங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், தடைகள், வேதனைகள், பாடுகள் எனக்கு எதிராக வந்தாலும் சரி, நான் உண்மை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரே, நான் உண்மை விட்டு போக மாட்டேன் ஆண்டவர் என்று சொல்ல வேண்டிய விசுவாசிகளாய் கிறிஸ்துவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அநேக சின்ன சின்ன காரியத்துக்கு ஐயோ என்னால் முடியாது, இனி என் ஊழியத்தை செய்ய முடியாது, நான் இந்த சபை ஊழியத்தை விட்டு விடுகிறேன், என் சுவிசேஷ ஊழியத்தை விட்டு விடுகிறேன், இதை இயேசுவின் பின்னால் போனால் என்ன எனக்கு கிடைச்சது, எனக்கு நஷ்டம், கடன் தொல்லை, கஷ்டங்கள் தான், வியாதிகள் தான், பிசாசின் தொல்லைகள், போராட்டங்கள், நிந்தனை, அவமானங்கள் தான் வருகிறது என்று சொல்லி நாம் சோர்ந்து போய் நாம் கொடுக்கப்பட்ட பொறுப்பை நாம் விட்டு விடுகிறோம், பின்னோக்கி போய்விடுகிறோம், பின்வாங்கி போய்விடுகிறோம், மறுதளித்தும் போய்விடுகிறோம். வாழ்க்கையிலே நாம் பழைய நிலைமைக்கு போய்விடுகிறோம். ஆனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். எனக்கு அருமையான தேவ ஜனம், இதில் ஒரு சத்தியம் இருக்கு. நாமும் கூட ஆண்டவர் நல்லது செய்யும் போது நல்லா இருக்கிறோம், ஆனால் ஏதாவது ஒன்று நடந்துரு போது ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா, அவருக்கு காது இல்லையா, என் ஜெபத்தை கேட்பதற்கு எங்கே இருக்கிறார், அவர் இரக்கமுள்ளவரா, அன்புள்ளவரா என்று கேட்க ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் இந்த இடத்துல நாம் விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி, நான் உன்னை விட்டு ஒரு பொழுதும் நான் விலக மாட்டேன் என்று சொன்ன வார்த்தையை நாம் அப்படியே பற்றி பிடித்து, உன்னை மேன்மைப்படுத்து என்று சொன்ன வார்த்தையை நாம் அப்படியே பற்றி பிடித்து அதில் நிலைத்திருக்க வேண்டும். நீ குறுகப் போவதில்லை, நான் உன்னை வேறு வத்திக்க பண்ணுவேன் என்பதை அந்த வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும். நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நீ குறுகி போய் சிறுமைப்படுவதில்லை என்று சொன்ன வார்த்தையை நாம் அப்படியே பற்றி பிடித்து அதில் நிலைத்திருக்க வேண்டும். ஆம், அருமையான ஒரு பாடல் நமக்கு உண்டு. நமது பாடுவாங்க இல்லையா, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அருமையான பாடல் இல்லையா? நான் எது நேர்ந்தாலும் என்ன நேர்ந்தாலும் நான் இயேசு விட்டு பின்னால் நான் திரும்பவே மாட்டேன், நான் முன்னோக்கி அவரோடு கூட, கல்லோ முள்ளோ மேடோ பள்ளமோ கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நான் நிறைவேற்றுவேன், கர்த்தனுடைய கரத்தை நான் பற்றி பிடித்து கொண்டு விட்டேன், அவர் என்னை நடத்துவார், அவர் என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் வேலையை, என்னுடைய ஊழியத்தை அவர் நடத்துவார் என்று சொல்லி அவருடைய கரத்தை பற்றி பிடித்து நடப்போமானால், உறுதியாய் பற்றி பிடிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையை கசப்பான வாழ்க்கை இனிமையாய் மாறும். ரூத்